أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற தொனிப்பொருளில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக பதிலளித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரமும் அதிகமான கேள்விகள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நேரத்தை கருத்தில் கொண்டு எந்த அளவுக்குரிய கேள்விகளுக்குரிய பதில் சொல்ல முடியுமோ அதுக்குரிய பதில்களை இந்த வாரமும், மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளுக்குரிய பதிலை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரமும் தொடர்ச்சியாக பதிலளிப்போம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு, முதல் கேள்வியாக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், ஒரு சகோதரர் கேட்குறாரு, மாற்று மதத்தினருடைய வீட்டை வாடகைக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் வாடகைக்கு வீடு வாங்குறது யாருடைய வீடை வேண்டாலும் வாடகைக்கு எடுக்கலாம். முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, வீடு வாடகைக்கு வாங்குவது என்பது மார்க்கத்தில் குற்றமில்லை. பத்தை முறை சம்பந்தமாக நம்ம கடைசி கேள்வி பதிலில் தெளிவுபடுத்தியிருந்தோம். வாடகை முறைமை என்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். அப்போ இந்த வாடகை முறைமையில் யார்கிட்ட இருந்து வீட்டை எடுக்கணும்னு சொல்லி மார்க்கம் என்ன சொல்லலை, எந்த நிபந்தனையும் சொல்லலை. முஸ்லீம்களுடைய வீட்டை மட்டும்தான் வாடகைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளலாம், மாற்று மதத்தினுடைய வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடாது, எந்த நிபந்தனையும் இல்லை. ஆனால் நீங்கள் இதில் என்ன கவனிக்கணும்னு சொன்னால், மாற்று மதத்தினருடைய வீடாக இருந்தாலும் முஸ்லீம்களுடைய வீடாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இணை வைப்பு நடக்கக்கூடிய சில காரியங்கள் அமைந்திருக்கும். இப்போ மாற்று மதத்தினரை விடுங்களே, முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சில வீடுகளில் என்ன செய்வாங்கன்னா, வீட்டு மூலைகளில் போத்தல் தொங்க போட்டிருப்பாங்க. அது என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த போத்தலுக்குள்ளே இஸ்மு வச்சு அதை ஹஜரத் மாரை வச்சு ஓதி என்ன செய்வாங்கன்னா, அது வீட்டை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி தொங்க போட்டிருப்பாங்க. இது மார்க்கத்தில் முற்றாக தடை செய்யப்பட்ட விஷயங்கள். அது தெளிவான இணை வைப்பு, அந்த மாதிரி தாயத்து தொங்க போடுறதோ அந்த போத்தல் தொங்க போடுறதோ அதெல்லாம் மார்க்கத்தில் கூடாத காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கது அஷ்ரக், யார் தாயத்தை தொங்க விடுறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். அந்த மாதிரி வீட்டை பாதுகாக்கும் என்ற அடிப்படையிலையோ அல்லது பரக்கத் கிடைக்கும் என்ற அடிப்படையிலையோ வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போத்தல் தொங்கக்கூடிய கலாச்சாரம் முஸ்லீம்கள் மத்தியிலேயே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாற்று மத சகோதரர்களுடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா அந்த சில சிலைகளை வச்சுருப்பாங்க. அவர்கள் கடவுளாக கருதக்கூடியவர்களுடைய சிலையை வீட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் யாருடைய வீட்டை வாடகைக்கு வாங்கினாலும் நீங்கள் வாடகை கொடுத்து அந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்று நம்ம வாடகைக்கு இந்த வீட்டில் இருக்கிறோம்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய வீட்டை வாங்கினாலும் இந்த போத்தலில் நம்ம ரிமூவ் பண்ணுவோம், அதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ள மாட்டோம். இணை வைப்புன்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது சம்மந்தமான விஷயத்தை ஓனர்கிட்ட சொல்லி அதை கண்டிஷனாகவே போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், வாடகைக்கு வரலாம். மாற்று மத அன்பர்களாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட இல்லை, அது நீங்கள் கடவுளாக கருதக்கூடிய வழிபடக்கூடிய விஷயம், இது எங்களுக்கு அது செட் ஆகாது, எனவே நம்ம வீடை வாடகைக்கு எடுக்கிறதா இருந்தேன்னு சொன்னால் இந்த கடவுள் ஃபோட்டோவையோ அல்லது இந்த சிலைகளையோ நாங்கள் வீட்டில் வைக்க மாட்டோம், அதுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், வாடகைக்கு போகலாம். முஸ்லீம்களுடைய வீடாக இருந்தால் நாங்கள் போத்தல் தொங்க போட மாட்டோம், தாயத்து தொங்க போட மாட்டோம்ன்ற அடிப்படையில் அது ஒரு நிபந்தனையாக கண்டிஷனாக போட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம்னு சொன்னால் என்ன செய்யலாம், தாராளமாக அந்த வீட்டில் நீங்கள் இருக்கலாம், வாடகைக்கு இருக்கலாம். அது மார்க் அடிப்படையில் எந்த குற்றமும் இல்லை. மார்க்கம் முஸ்லீம் நான் முஸ்லீம் என்ற அடிப்படையிலெல்லாம் பிரிக்கலை. எங்கே இணை வைப்பு நடக்குதோ அதை நம்ம ஆதரிக்கக்கூடிய விதத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம கண்ட்ரோலில் நம்ம ஃப்ரீயாக இருக்கவும் இல்லை, வாடகை கொடுத்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது தெளிவாக இதை சொல்லி, இல்லை இது நமக்கு செட் ஆகாது, அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இருப்போம்ன்ற அந்த கண்டிஷனோடையே நீங்கள் என்ன செய்யலாம், யாருடைய வீட்டிலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் மார்க்கத்துக்கு மாற்றம் இல்லாத அடிப்படையில் தாராளமாக வாடகைக்கு இருந்து கொள்ளலாம்ன்றதான் இது சம்பந்தமாக இஸ்லாமிய நிலைப்பாடு என்ற தகவலையும் அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய குடும்ப கட்டுப்பாட்டு முறைமைகளை நம்ம பயன்படுத்தலாமா, அது மார்க்கத்தில் கூடுமான்னு சொல்லி கேட்குறாங்க. குடும்ப கட்டுப்பாடை பொறுத்த மட்டும் 2 வகையான குடும்ப கட்டுப்பாடு இருக்குது. நாடளாவிய ரீதியாக இலங்கையாக இருக்கட்டும் மற்ற நாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் குடும்ப கட்டுப்பாடு 2 முறையில் இருக்குது. ஒன்று என்னென்னு சொன்னால், பெர்மனண்ட்டாக குடும்ப கட்டுப்பாடு செய்கிறது. அந்த சில ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன செய்ய இயலாது, குழந்தையே அவங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு குடும்ப கட்டுப்பாடு முறை இருக்குது.
அது வந்து ஆண்களுக்கும் செய்வாங்க, பெண்களுக்கும் செய்வாங்க. ஆண்களாக இருந்தாலும் அந்த விந்தணு வரக்கூடிய ரூட்டை வந்து கட் பண்ணக்கூடிய வேலையை செய்வாங்க. அதே போல் பெண்களாக இருந்தாலும் வந்து என்ன செய்வாங்க, ஆப்ரேஷன் பண்ணி பெர்மனண்ட்டாகவே குழந்தை கிடைக்க முடியாத அளவுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சிலது வந்து டெம்ப்ரரியாக இருக்கும். டெம்ப்ரரியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் குழந்தை கிடைக்காமல் இருக்கக்கூடிய மெத்தடில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில இன்ஜெக்ஷன் மெத்தட் இருக்குது. அதே போல் லூப் வைக்கக்கூடிய சில மெத்தட் இருக்குது. இப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பயன்படுத்துவாங்க. இதில் மார்க்க ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்மனண்ட்டான குடும்ப கட்டுப்பாடை வந்து மார்க்கம் அனுமதிக்கல. அந்த மாதிரி செய்ய இயலாது. காலம் பூரா இனிமேல் குழந்தையை கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷனாக இருக்கட்டும், மற்ற மெத்தடுகள் இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அதை வந்து மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. டெம்பரரி குடும்ப கட்டுப்பாடு என்பது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே சஹாபாக்கள் நபி தோழர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நபிகளாருடைய காலத்தில் அசில் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். அசில் செய்கிறேன்னா என்னென்னு சொன்னால் அதுவும் ஒரு டெம்பரரியான குடும்ப கட்டுப்பாடு தான். அதாவது இல்லறத்தில் ஈடுபடும் போது விந்தணுவை வந்து கற்பப்பையில் போய் சேரக்கூடிய விதத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டால் தான் குழந்தை வந்து கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் விந்து வெளிவரக்கூடிய நேரத்தில் வந்து கற்பப்பையை நோக்கி அந்த விந்தை செலுத்தாமல் வெளியில் விடுவாங்க. இதுக்கு தான் அசில் செய்கிறதுன்னு சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி செய்கிறத வந்து சஹாபாக்களே சொல்கிறாங்க, நாங்கள் நபிகளாருடைய காலத்தில் ரசூலுல்லாவுடைய காலத்திலே அசில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தோம். அப்போ அதுவும் வந்து குழந்தை கிடைக்கிறத வந்து தடுக்கக்கூடிய ஒரு முறை தான். விந்தணுவை நீங்கள் கற்பப்பையில் விட்டீங்கன்னு சொன்னால் இறைவன் நாடினா குழந்தை கிடைக்கவும் செய்யும், கிடைக்காமல் இருக்கவும் செய்யும். ஆனால் கற்பப்பையில் விடாமலே விட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து குழந்தை கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பே இல்லை, டெம்பரரியாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த விந்தணு கற்பப்பையை நோக்கி அடைந்தால் தான் குழந்தை உருவாகும். அப்போ சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரசூலுல்லாவுடைய காலத்திலே நாங்கள் இதை செஞ்சு வந்தோம். அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இதை தடுக்கலை, இது மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் இல்லைன்ற கருத்தை தான் என்ன செய்கிறாங்க, அந்த செய்தி வந்து நமக்கு தெளிவாக சொல்லுது. எனவே டெம்பரரியாக இருக்கக்கூடிய மெத்தடை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னு சொன்னால், டெம்பரரியாக இந்த அசில் செய்கிறது வந்து சர்ச்சையே இல்லை, தாராளமாக செஞ்சுட்டு நம்ம போயிடலாம்னு வைங்களே. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெம்பரரி சில மெத்தடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலுக்கு நிறைய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குது. குடும்ப கட்டுப்பாடு குழந்தை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த டெம்பரரி மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 90-95% மெத்தட் எல்லாமே பெண்களை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கும். பெண்களுக்கு தான் எல்லாம் செய்வாங்களே தவிர ஆண்களுக்கு அதில் வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஆண்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் என்ன செய்ய மாட்டாங்க, செஞ்சு கொள்ள மாட்டாங்க. பெண்களுக்கு தான் எல்லாமே செய்யக்கூடிய விதத்தில் இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி மெடிக்கலில் வந்து எவ்வளவு தான் அது உடம்புக்கு பாதிப்பு இல்லை, சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொன்னாலும் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாமே ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது தொடர்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் என்ன சரி சைடு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு முறை தான் இருக்கும். இன்ஜெக்ட் பண்ணேன்னு சொன்னால் உடம்பில் வந்து ஒரு இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அது உடம்பில் ஓடக்கூடிய மெத்தட்லலாம் வரும். ஒரு பொருளை இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அது ரத்தத்தில் ஓடி உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வெளியெடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாம் என்ன செஞ்சுருக்குது, நடந்திருக்குது. அதே போல் என்ன செய்வாங்கன்னா டேப்லெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. குழந்தை கிடைக்காமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேப்லெட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து சில சந்தர்ப்பங்களில் அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து பெர்மனண்ட்டாகவே குழந்தை கிடைக்காமல் இருக்கிறதுக்குரிய வழிமுறைகள் என்ன செய்யுது, அது வந்து சைடு எஃபெக்டாக கொண்டு வந்து சேர்க்குது. எனவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் நிறைய மெத்தடுகள் இன்றைக்கி வந்து புதிய மருத்துவ உலகத்தில் வந்து நிறைய தற்காலிக கருத்தடை மெத்தடுகள் வந்து கொண்டு தான் இருக்குது. அதில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் எது இருக்கிறதுலே சேஃப்டி, உடம்புக்கு எது பாதிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். சில மெத்தடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்பப்பை கேன்சர் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பாரதூரமான பின்விளைவுகளை உண்டாக்கக்கூடிய மெத்தடெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதனால் எது இருக்கிறதுலே சேஃபஸ்ட்ன்றதை பார்த்து என்ன செய்ய வேண்டியதான், நம்ம வந்து அதை தற்காலிகம் என்ற அடிப்படையில் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு இதை பயன்படுத்துவாங்க, ஆணுரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் நடைமுறையில் இன்றைக்கி பயன்படுத்துறதுக்குரிய மெத்தட் வந்து இருக்குது, விற்பனை செய்யப்படக்கூடிய பொருளாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஓரளவு சேஃப்டியான மெத்தட் தான். அதாவது உடலுக்கு பாதிப்புன்ற பகுதி வந்து ரொம்பவே குறைவான, சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப குறைவான ஒரு முறையாகத்தான் இருக்கும். அப்போ அதுகளை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்துறது மார்க் அடிப்படையில் குற்றமாக வராது, அது உடம்புக்கும் பாதிப்பு குறைவுன்ற அடிப்படையில்
நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால் இதில் எந்த மெத்தடில் உடம்புக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி காலத்தில் வந்து நிறைய பிரச்சனை, குழந்தையே கிடைக்காத அளவுக்கு பின்விளைவுகள், அதே போல் மென்சஸ் பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். அதை வந்து நிறுத்த முடியாத அளவுக்கு மென்சஸ் இஷ்யூஸ் எல்லாம் வாரது எல்லாம் கடைசி என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தற்காலிகமான கருத்தடை மாத்திரைகள், கருத்தடை சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த சைடு எஃபெக்டை கொண்டு வந்து விட்டுருக்கும். ஸோ இது பெண்களோட உடம்பை வந்து நாசமாக்கக்கூடிய விதத்தில் பல மெத்தடுகள் இருக்குது. எனவே இது ஒவ்வொன்றாக அது இந்த மெத்தடில் என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்றத சொல்ல முடியுமாக இருந்தாலும் இப்போ அதை முழுமையாக ஒவ்வொன்றை சொல்கிறதுக்குரிய நேரமாக நம்ம இதை பார்க்கல. மேலோட்டமாக அதனுடைய நிலைப்பாடு பெர்மனண்ட்டான கருத்தடைன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, மார்க்கம் அனுமதிக்கல. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெம்பரரியானதுன்னு சொன்னால் இருக்கிறதுலேயே உடம்புக்கு பாதிப்பில்லாத மெத்தட் என்ன இருக்குதுன்றதை பார்த்து அதை சரியான முறையில் ஆலோசனைகளை ரிசர்ச்செல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டியதான் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மார்க்கத்தில் டெம்பரரின்றது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான்ன்றதையும் அதுக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து ஒருத்தர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் சம்மந்தமாக நம்ம கடைசியாக ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து தெளிவுபடுத்தியிருந்தோம். இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பொருட்களை வாங்கலாமா, அது சம்மந்தமாக மார்க்க நிலைப்பாடு என்ன அப்படின்றத வந்து நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் இலங்கையில் சில ஆப்புகள் வழியாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குற மாதிரி சில மெத்தட் வருது. உதாரணமாக கொக்கோ பேமெண்ட்னு சொல்லி ஒரு மெத்தட் உண்டு. இப்படி நிறைய ஆப் வந்து ஒவ்வொரு நாடுகளையும் என்ன செய்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் வந்து வட்டி இல்லாத இன்ஸ்டால்மெண்ட் முறை வந்து அதில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்தலாமா, ஆனால் குறித்த காலத்தில் வந்து அந்த பேமெண்ட்டை கட்டாட்டி லேட் பேமெண்ட்டுன்ற வகையில் ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, இது வட்டியில் அடங்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய நிலைப்பாடு நீங்கள் பொதுவாக ஒரு பேசிக்கை மைண்டில் நல்லாவே யான் வச்சுக்கொள்ளுங்க. எப்போ ஒரு டியூரேஷனுக்காக வேண்டி லேட்டாக நீங்கள் காசு கொடுக்குறன்ற ஒரு ரீசனுக்காக வேண்டி அமௌண்ட்டை அதிகமாக கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது வட்டி தான். இன்றைக்கி யாருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாருமே இந்த வட்டின்ற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தவே மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. எல்லாம் இந்த இஸ்லாமிக் பேங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்குது எல்லாருமே எந்த மெத்தடை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து லேட் பேமெண்ட்டுக்கு ஒரு ஃபைன் பண்ணுறோம், லேட் பேமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கட்டணத்தை வந்து சொல்கிறோம்ன்ற அடிப்படையில் தான் எல்லாருமே என்ன செய்கிறாங்க கொண்டு போகிறாங்க. வட்டின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொன்னால் நேரடியாக ஆட்கள் வரமாட்டாங்கன்றதுனால நீங்கள் 3 மாதத்தில் கட்டிக்கொள்ளுங்க, மாதமாக கட்டுங்க, 3 மாதத்தில் கட்டாட்டி நாங்கள் 500 ரூபா சார்ஜ் பண்ணுவோம், கேட்டால் அது வந்து ஒன்று சர்வீஸ் சார்ஜுன்னுவாங்க அல்லது லேட் பேமெண்ட்டுக்குரிய சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் லேட் பேமெண்ட்டுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா காசு ஒன்று எடுக்கிறதாக இருந்தேன்னு சொன்னால் அது தெளிவான வட்டி தான். ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து மாதம் கட்டக்கூடிய மெத்தடில் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அல்லது ஏதோ ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது அந்த மாதிரி சரியாக இருக்கணும். லேட் பேமெண்ட்டாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு வார்னிங் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு மெத்தட் என்ன செய்யலாம், அறிமுகப்படுத்தலாம். அதை விட்டுட்டு ஒரு மாதம் லேட்டாக கட்டினேன்னு சொன்னால் 500 ரூபா ஃபைன், 2 மாதம் லேட்டாக கட்டினேன்னு சொன்னால் 1000 ரூபா ஃபைன்னு சொன்னால் இதுதானே வட்டி. நீங்கள் வட்டியிலே என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வட்டிக்கு பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் திருப்பி கொடுக்கணும்னு இருக்கும். திருப்பி கொடுக்காட்டி என்ன செய்வாங்க, ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 2வது மாதம் திருப்பி கொடுக்காட்டி 500 ரூபா சேர்த்து இன்னொரு 750 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 3வது மாதம் கொடுக்காட்டி 1000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அவன் வட்டின்னு சொல்லி வாங்குறான், இவங்க லேட் பேமெண்ட்னு சொல்லி வாங்குறாங்க. இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மெத்தடில் எப்போ வந்து டியூரேஷன் லேட் ஆகிறதுக்காக வேண்டி ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி வரும்னு சொன்னால் அது வந்து தெளிவான வட்டி. அதே போல் 1 மாதத்துக்கு ஒரு தொகை, 2வது மாதத்துக்கு ஒரு தொகை, இந்த மாதிரி ஒரு கன்செப்ட் வரும்னு சொன்னாலே என்ன, அது வட்டி. எனவே கொக்கோ பேமெண்ட் அந்த குறிப்பிட்ட பேமெண்ட்டுடைய கண்டிஷன்ஸ் அதனுடைய நிலைப்பாடு என்னன்றதை நம்ம ஆழமாக உள்ள போகாவிட்டாலும் இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால் எந்த பேரை வச்சு வந்தாலும் கன்செப்ட் எந்த அடிப்படையில் இருக்குது. நீங்கள் லேட் ஆகிறதுனால ஒரு தொகை எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வந்தேன்னு சொன்னால் அதுக்கு என்னத்தை பேரை வச்சுக்கிட்டாலும் அது வந்து கூடாது. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு 10 லட்சத்தை கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அதை தரும்போது அதுக்கு வந்து என்ன பேர் சொன்னாலும் அது வட்டி தான். எப்படி லேட் பேமெண்ட்டுக்கு எடுக்கும்போது வட்டி, அதே மாதிரி இது வந்து அது வட்டி கொடுக்குறது, இது வந்து வட்டி வாங்குறது. என்ன 10 லட்சம் கொடுத்தாண்டா 10 லட்சத்தி 11 லட்சம் தாரான், கேட்டால் அந்த 1 லட்சம் வந்து ப்ராஃபிட்டுன்றான். இது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். ப்ராஃபிட்டுன்றான். நாங்கள் காசை பிஸ்னஸுக்கு போடவே இல்லை, நம்ம சேவிங்கில் வச்சுருந்துருப்போம். அவன் ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தந்துட்டு நாங்கள் ப்ராஃபிட் தரோம்னு வாங்க.
அப்போ இப்படி இன்றைக்கி பேர்களை மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறாங்களே தவிர மேக்சிமம் எல்லாம் வட்டின்ற கேட்டகரிக்குள்ளே தான் என்ன செய்யும் வரும். இது எல்லாத்துலேயுமே இது வந்து இந்த குறிப்பிட்ட ஆப் மட்டும் இல்லை, எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து இன்றைக்கி கரண்ட் பில் எடுத்துக்கிட்டாலும் வாட்டர் பில் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயுமே குறிப்பிட்ட காலத்தில் வந்து நீங்கள் கட்டாட்டி அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ண தான் செய்வோம். டெலிஃபோன் மொபைல் பில் உட்பட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. லேட் பேமெண்ட்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் கணக்கு வந்து என்ன செய்வாங்க ஆட் பண்ணுவாங்க. எல்லாம் வட்டின்ற கன்செப்டில் இருக்கும். வட்டிக்கு என்னென்ன விஷயம் நடக்குமோ அந்த மாதிரி தான் அதிலே நடக்கும். கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து ஃபைன் எடுக்கிறோம் அல்லது லேட் பேமெண்ட்டுக்காக வேண்டி ஒரு தொகை வந்து சார்ஜ் பண்ணுறோம். லேட் பேமெண்ட்டுக்காக வேண்டி சார்ஜ் பண்ணுறது தானே வட்டி. அதுதானே லேட்டாக ஒருத்தர் வந்து லேட்டாக பேமெண்ட் பண்ணி அதை கொடுக்க முடியாமல் ஏதோ டிலே ஆகும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறது தானே வட்டி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வார்த்தை தான் வித்தியாசம். இவன் லேட் பேமெண்ட்ன்றான், அவன் இன்ட்ரெஸ்ட்ன்றான். அப்போ அதே போல் வட்டி வாங்கும்போது ஒருத்தன் வந்து வட்டின்னு இன்ட்ரெஸ்ட்ன்றான், இன்னொருத்தன் வந்து ப்ராஃபிட் கொடுக்குறான்றான். ஸோ இது எல்லாமே வட்டின்ற பேஸ் அடிப்படையாக வச்சு தான் வருது. எனவே மேக்ஸிமம் இன்ஸ்டால்மெண்ட்டுன்ற மெத்தடை வந்து அவாய்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ தற்போதைய காலத்தில் வந்து சேஃபாக இருக்கும். மேக்ஸிமம் கேஷ் கொடுத்து வாங்குறதுக்குரிய வழிமுறையை தான் என்ன செய்யணும் பார்க்கணும். அப்படி இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு போகும்போது கடைசி கட்டமாக ஏதாச்சும் ஒரு லூப் ஹோலோட வச்சு இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே வட்டிக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும். எனவே இந்த விஷயத்தை வந்து கவனத்தில் கொள்ளுங்க. சில எப்போ பொறுத்த மட்டும் அவங்களோட எப்போ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நிறைய வட்டி இல்லாத இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடெல்லாம் இருக்கும். வட்டி இல்லாமல் இந்த மாதிரி லேட் பேமெண்ட்டுன்னு சொல்லி காசு பிடுங்காத மாதிரி மெத்தடுகள் இருக்கும்னு சொன்னால் அவங்கள எப்போ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க அது ஒரு சர்வீஸாக எடுத்து செய்வாங்கன்னு சொன்னால் அது வந்து மார்க்கெட்டில் தப்பாக இருக்காது. அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் பேமெண்ட் அந்த அமௌண்ட்டை விட எப்போ கூடுதலாக கட்ட வேண்டி வருதோ அது வந்து தெளிவான வட்டி தான் இடத்த என்ன செய்யணும் நம்ம புரிஞ்சு கொள்ளணுன்ற பதிலையும் அவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். அடுத்து ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து பிரமத தேவாலயங்களாக இருக்கட்டும், கோவில்களாக இருக்கட்டும், இதில் வந்து நம்ம கட்டட வேலை சிலைகள் செய்கிற விஷயமாக இருக்கட்டும் அல்லது அந்த கோவிலை கட்டக்கூடிய அந்த பணிகளாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம முஸ்லீம்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டட வேலை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறது அல்லது பாஸ் வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேலை செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு தொழில் தான். பட் அந்த வேலையை வந்து நம்ம எதுக்கு செய்கிறோம்ன்றதை என்ன செய்யணும், கொஞ்சம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து சில கட்டட வேலைகள் இருக்கும், அது வந்து இணை வைப்புக்காக வேண்டி உள்ள கட்டட வேலையாக இருக்காது. அது மாற்று மதத்தினுடைய வேலையாக இருக்கட்டும், முஸ்லீம்கள் யாருடைய வேலையாக இருந்தாலும் ஒரு வீடு கட்டக்கூடிய மாற்று மதத்தினருக்கு வீடு கட்டக்கூடிய வேலைகள் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக கட்டி கொடுக்கலாம். அதுக்கு பின்னாடி அதுக்குள்ளே அவங்க சிலை கொண்டு வைக்கிறது அதெல்லாம் நம்ம என்ன பொறுப்பும் கிடையாது, அது நம்ம செய்யவும் கிடையாது. எனவே அது வந்து மார்க்கத்தில் தடையாக அமையாது. இதில் தேவாலயங்கள்னு வரும்போது அல்லது கோயிலுன்னு சொல்லி வரும்போது அது முழுக்க இணை வைப்புக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய இடமாக இருக்கும். ஒரு சர்ச் எடுத்துக்கொள்ளுங்க அல்லது கோவில் எடுத்துக்கொள்ளுங்க அல்லது வேறு பன்சலைகள் எடுத்துக்கிட்டாலும் முழுக்க அதில் சிலைகளை செதுக்கிற சிலைகளில் வந்து நல்லதுக்கு கெட்டதுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லி ரெண்டு கன்செப்டே இருக்காது. அது முழுக்க இணை வைப்புக்கு பயன்படுத்தப்படக்கூடிய காரியமாகத்தான் இருக்கும். கோவில் கட்டி அந்த கோவிலில் வந்து இணை வைப்பு இல்லாத விஷயம்னு சொல்லி பார்த்தா அப்படி இருக்காது. கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகளை வச்சு அல்லது கோவில் முழுக்க இணை வைப்புக்கு பயன்படுத்தப்படக்கூடிய காரியமாகத்தான் இருக்கும். அப்போ இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கட்டளை என்னன்னு சொன்னால், பாவமான காரியங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யக்கூடாது, நன்மையான காரியங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு சொல்லி நமக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான கட்டளை. எனவே நன்மையான காரியங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம செய்யலாம். முழுக்க ஒரு காரியத்தில் வந்து இணை வைப்பு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொன்னால் அது மாற்று மதத்தினர் என்ற கன்செப்ட் மட்டுமல்ல, முஸ்லீமாக இருந்தாலும் இப்போ தர்கா கட்ட கூப்பிடுறாங்க. தர்கா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நம்ம வந்து பாஸ் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம்னு வைங்களே, அப்போ வந்து ஒரு முஸ்லீமே கூப்பிடுறாங்க எங்களுக்கு வந்து தர்கா கட்டித்தாங்களே அப்படின்னு சொல்லி. இதுக்கு நம்ம போகணுமா? இது போகக்கூடாது. நம்ம கட்டுமான பணின்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். ஆனால் இங்கே தர்கா கட்டுறன்றது வந்து முழுக்க மார்க்கம் தடை செஞ்ச காரியம். ரசூல்லா வந்து என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, கபர்களை தரைக்கு மேலால் இருக்கக்கூடிய கபர்களை வந்து தரை மட்டமாக்குங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அதை கட்டி கொடுங்கன்றதுல மார்க்கம் என்ன செய்யலை, அனுமதிக்கல. எனவே அது முழுக்க இணை வைப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும் என்ற ஒரு நிலை இருக்கும்னு சொன்னால் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்திலையோ அதை கட்டி கொடுக்கக்கூடிய வேலையோ நம்ம என்ன செய்யக்கூடாது. அதை வந்து அவங்களுக்கு அழகிய முறையில் புரிய வச்சு, இப்போ உங்களுக்கு வந்து வேலைகள் வருது, ஒரு கோயில் கட்டித்தாங்க இல்லை ஒரு தர்கா கட்டித்தாங்கன்னு சொல்லி வரும்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக மாற்று மதத்தினுடைய விஷயங்கள் வரும்னு சொன்னால் அது அவங்களுக்கு அழகாக புரியக்கூடிய விதத்தில் எடுத்து சொல்லி, அல்லது அது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும்னா இல்லை இந்த பீரியடில் எனக்கு வேறு வேலைகள் இருக்குது
செய்ய முடியாதுன்ற ஒரு ஹிக்மத்தை சொல்லி கூட நம்ம என்ன செய்யலாம், அந்த அந்த வேலைகளை செய்யாமல் முழுக்க முழுக்க இணை வைப்பு மட்டும் நடைபெறக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு சிலையை செதுக்க கூப்பிடுறாங்க, சிலையை ஒன்று கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம உதவி செய்யாமல் ஒதுங்கி கொள்வது தான் நம்முடைய மார்க்க விஷயங்களுக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். அதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறையாகவும் இருக்கும். ஏன்னா பாவமான காரியங்களுக்கு வந்து உதவி செய்யாமல் நன்மையான காரியங்களுக்கு மட்டும்தான் நம்ம உதவி செய்யக்கூடிய வேலையை செய்யணும்ன்ற அந்த தகவலையும் என்ன செய்யுங்க, மனசில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம வந்து முழுக்க முழுக்க இணை வைப்பு தான் நடக்கும்னு இருக்கும்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகாமல் இருக்கிறது தான் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். மார்க்கம் சொன்ன ஒரு வழிகாட்டலாக இருக்கும்ன்ற அந்த தகவலையும் சொல்லி இந்த கேள்விக்குரிய பதிலை சொல்லிக்கொள்கிறேன்.